நம்ம முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு ரிச்சுவலான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நமக்கு கைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி பெரிய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தமிழ். நம்ம ஹோம் டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கோவில்லாம் இருக்கும். அதுக்கும் 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக கும்பாபிஷேகம், அதாவது இந்த கொழும்புழுகு விழான்ற ஒரு ரிச்சுவல் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்மளும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லை நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஸோ அதுலலாம் இன்வால்வ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் பண்ண அந்த பாவம்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது ஆக்சுவல் ரீசன். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரீசனே இருக்கு. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாடர்ன் டேஸில் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா நம்ம முன்னக்கூட்டியே அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுதுன்றதை அவங்க எப்படி கணிச்சிருப்பாங்க? ரொம்ப கஷ்டம்தான், அவங்க கணிச்சிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு டிசாஸ்டராக இருந்தாலும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களால அந்த தானியங்கள், அதாவது விவசாயத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப பயன்படுற அந்த தானியங்களை அவங்களால பாதுகாத்து வச்சிருக்க முடியாது. அந்த டிசாஸ்டர் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அமைதியானதுக்கப்புறம் அவங்களோட நெல், அந்த பயிர் எல்லாமே வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க சாப்பாடுக்கும் கஷ்டப்படுற நிலைமை தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்து விவசாயம் பண்ணணும்னா கூட அவங்க கிட்ட தானியங்கள் போதுமான அளவு இருக்காது. அப்போ இவங்க சூப்பராக யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு பிளான் தான் இந்த கோபுரத்துக்குள்ள அந்த கலசத்துல தானியங்கள் வைக்கிறது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பாடுக்கு மக்கள் பஞ்சம் வரக்கூடாது, ஏதாவது ஒரு இயற்கை சீற்றழிவுக்கு அப்புறம் இல்லை விவசாயம் பண்றதுக்கு தானியங்கள் குறைபட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க கும்பாபிஷேகம்ன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்டை இவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோவில் கோபுரம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவே ஹைட்ல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு கலசத்துக்குள்ளேயும் கம்பு, கேழ்வரகு, அரிசி இந்த மாதிரியான தானியங்கள்லாம் உள்ள வந்து சேமிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கோபுரத்தோட உச்சத்துல வந்து இவங்க வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றழிவா இருந்தாலும் கூட அவ்வளோ உயரத்துல இருக்க கோபுரம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த தானியங்களுக்கு எந்த விதமான சேதாரமும் வராது அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி தான் இவங்க வந்து அந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒருவேளை மின்னலே அடிச்சாலும் கூட அந்த தானியங்களுக்கு மின்னலை தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கான். ஸோ அதனாலதான் 12 இயர்ஸ் வரை அவங்க வந்து உள்ள இருக்காங்க. அதாவது தானியங்களை வந்து அந்த கலசத்துக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. 12 வருஷம் உள்ள அந்த கலசத்துக்குள்ள தானியங்களை இவங்க வச்சிடுறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் தானியங்களை வெளியே எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் புது தானியங்கள்ல உள்ள போட்டு வைக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா 12 வருஷம் வரதான் அந்த தானியங்களுக்கு முளைக்கக்கூடிய அந்த திறன் வந்து இருக்குமா. அடுத்த 12 வருஷத்துக்கு இவங்க மறுபடியும் மாத்தி வைக்கணும். ஏன்னா முளைக்கக்கூட திறன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அந்த தானியங்கள் வந்து அவங்க வச்சும் அது வந்து எந்த பயனும் இல்லாம போயிடக்கூடாதுல்ல. ஸோ இதுக்காக தான் கும்பாபிஷேகம் வச்சு உள்ள கலசத்துக்குள்ள இருக்க அந்த தானியத்தை எடுத்துட்டு திரும்பவும் புதிய தானியங்களை உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி இவங்க அந்த கோபுரத்துல வச்சிருக்காங்க. கொஞ்சம் மக்களுக்கு எந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இந்த தானியங்கள், அதாவது கேழ்வரகு, அரிசி இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ள இருக்கிறதுனால அந்த ஊருக்கு உணவு பஞ்சம் வராது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கையே இருக்கு. ஆனா உண்மையான சயின்டிபிக் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இயற்கை சீற்றழிவு வந்ததுக்கு அப்புறமும் மனிதர்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு உணவுக்கு பஞ்சம் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. என்னதான் இது வந்து ஒரு சயின்டிபிக் ரீசனா இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது கோவிலுக்குள்ள 12 இயர்ஸும் இருந்துட்டு 12 இயர்ஸோட லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இந்த கோபுரத்துக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த கடவுளோட அருள் எல்லாமே அந்த கோபுரத்துக்கு தான் வரும். ஸோ அதனால திரும்பவும் அதுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் அந்த ஒரு ரிச்சுவல், ஒரு பூஜை வந்து அவங்க பண்ணி திரும்ப அந்த கோபுரத்துல இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, கடவுளோட அருள் எல்லாத்தையும் திரும்பவும் அவங்க அந்த சாமி, அதாவது உள்ள இருக்கிற அந்த
அந்த கருவறைக்கு அவங்க வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கான ரிச்சுவல் தான் இந்த கொழுமுழுகு விழா அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. இந்த மாடர்ன் டேஸ்ல ஏஐ டெக்னாலஜி ரொம்பவே பரவிட்டு இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு உண்மையான சூப்பரான சயின்டிஸ்ட் அப்படின்னா நம்மளோட பழங்காலத்து தமிழர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த ஒரு ரிச்சுவலாக இருந்தாலும் அதுக்கு இடையில ஒரு சின்ன சயின்டிஃபிக் ரீசனாக அவங்க வச்சிடுறாங்க. ரொம்ப கிளியராகவும் ரொம்பவே ப்ரிப்பேர்டாகவும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க கிளியராக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வத்தல் இல்லைனா மிளகா அப்புறம் வந்துட்டு லெமன் வச்சு வீட்டில் கட்டுவோம். நமக்கெல்லாம் என்ன சொல்லி தந்திருக்காங்க, இது வந்து திருஷ்டிக்காக கட்டுறது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலான சயின்டிஃபிக் ரீசன் வந்து என்னன்னா, இந்த அந்த மிளகா அப்புறம் அந்த லெமனெல்லாம் நம்ம வீட்டில் தொங்க வச்சோம் அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த வீட்டுக்கு வருமா. அதாவது ஏரை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திடீர்னு நமக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா கூட அந்த டைமில் வீட்டில் லெமன் இல்லாட்டி கூட இந்த லெமன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலான ரீசன்ஸ். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ வர அது வந்து ஒரு வழக்கமாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்டிஃபிக் ரீசனை நம்ம தெரிஞ்சுக்காமே நிறைய விஷயத்த நம்ம வந்து இப்போ வர பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சயின்டிஃபிக் விஷயம்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது விஷயத்துக்கும் உங்களுக்கு அதை பற்றின ஃபேக்ட்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அண்டில் தட் டாடா பை பை.